புரட்டாதி மாதம் 1ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு அதிகாலை நேரத்திலே தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி வரும்பொழுது அநேக தேவைகளுக்காக நாங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். இன்றைக்கும் பிரியமானவர்களே, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்திலே இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்திலே வேண்டிக் கொள்வதற்கு நன்மைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவாண்டு. ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு நன்மைகளை கொடுக்கிறவர் ஒரே ஒருவர் தான், அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, இந்த மாதம் முழுவதிலும் கர்த்தர் உங்களை நன்மையினாலும் ஆசீர்வாதத்தினாலும் நிரப்புவாராக. உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களோட பிள்ளைகள், உங்களோட சந்ததிக்கும் கர்த்தர் அதை செய்வாராக. தாவீது என்ற ஒரு மனிதன் இருந்தான். அவன் ஆண்டவருக்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று விரும்பினான். அவன் ஒரு நல்ல மனிதனாயிருந்தான். ஆனால் ஆண்டவர் அவனுடைய கற்பப்பிறவாகிய சாலோமோனை கொண்டு ஆலயத்தை கட்டினார். அதிக ஞானத்தை கொடுத்தார், அதிக செல்வத்தை கொடுத்தார். இந்த பூமியிலே எல்லா நன்மைகளையும் பெற்ற ஒரு மனிதனாய் பிரியமானவர்களே அவனை ஆசீர்வதித்தார். காரணம் தாவீதுடைய ஜெபம், தாவீதுடைய வேண்டுதல், தாவீதுடைய அர்ப்பணிப்பு. அது சாலமோனை வந்து நிறைத்தது. பிரியமானவர்களே, இதே போல நீங்களும் நானும் நம்முடைய பிள்ளைகளுக்காய், நம்முடைய எதிர்காலத்துக்காய் தேவனிடத்திலே வேண்டிக் கொள்ளும் பொழுது அவர் அதிகமான நன்மைகளை கொடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆகவே இந்த காலை நேரத்தில், இந்த 1ஆம் தேதி பிரியமானவர்களே, நான் உங்களுக்காக செபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பரலோகத்தில் இருக்கிற பிதாவே, உம்மிடத்திலே வேண்டிக் கொள்ளுவதற்கு மேலாக நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறபடியால் இந்த வாக்குத்தத்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்தில் இருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது என்ற வார்த்தையின்படி உம்மிடத்தில் இருந்து இந்த செய்தியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் நன்மையினால் நிரப்பும்படியாய் செபிக்கிறோம். தேக சுகம், ஆரோக்கியம், ஞானம், கிருபை, குடும்ப ஆசீர்வாதங்கள், பிள்ளைகளுடைய படிப்புகள் எல்லாவற்றிலும் கர்த்தாவினை கூட இருந்து பூரண நன்மையினால் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாய் செபிக்கிறேன். இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நீங்கள் கொடுத்த இந்த வாக்கின்படி உம்மிடத்திலே வேண்டிக் கொள்வதற்கு நன்மையை கொடுக்கிற தேவனாயிருக்கிறபடியால் இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாய், பலப்படுத்தும்படியாய், திடப்படுத்தும்படியாய், ஒரு குறைவுமின்றி அவர்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமீன். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவரிடத்திலே வேண்டிக் கொள்வதற்கு அதுக்கு மேலாக செய்கிற தேவன் உங்கள் குடும்பத்துக்கும், உங்கள் பிள்ளைகளுக்கும், உங்கள் உறவினர்களுக்கும், உங்கள் நண்பர்களுக்கும், உங்கள் திருச்சபைக்கும் கூட கர்த்தர் செய்வாராக. ஆமீன்.